வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம வேலூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆதிலிங்கேஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு பழமையான ஒரு சிவன் கோவிலை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் வந்து பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணும்போது அப்படியே இந்த கோயிலை வந்து வழிபட்டுட்டு போகலாம். வேலூர்லேருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் தான் வரும். இந்த கோவில் வந்து அப்துல்லாபுரம் ஸ்டாப்பிங்கில் இறங்கியும் வரலாம். அப்படிலாம் மேல்முனாவூர் அப்படின்ற ஊருக்கு நீங்கள் வந்து பஸ் போதான்னு கேட்டு ஏறிட்டு வாங்க. வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா புனரமைக்கப்பட்டு சூப்பரான தெய்வ சிலைகள்லாம் வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. கோவிலுடைய வேலை வந்து நடந்துகிட்ருக்குங்க. இந்த கோவிலில் வந்து நான் அந்த பக்கமாக பிரயாணம் பண்ணும்போது சரி பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான இந்த மாதிரியான குளங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும். இந்த கோவில் வந்து ஒரு 800 வருடம் பழமையான ஒரு சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவில் குளத்தை பார்க்கும்போதே தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த காம்பவுண்ட் சுவரெல்லாம் பாருங்கள். இங்கே ஏற்கனவே ஒரு பழமையான கோவில் தான் இருந்திருக்கு. அதை தான் வந்து புனரமைச்சு இப்போ அழகாகவே கட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். இந்த கோவிலில் வந்து ஆங்கில புத்தாண்டு மற்றும் ரூபாய் நோட்டு அலங்காரம் போன்ற விழாக்கள்லாம் வந்து சிறப்பாக நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை பெங்களூர் அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் வேலூர் பக்கமாக பிரயாணம் பண்ணிங்கன்னா இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக தரிசனம் பண்ணலாங்க. நிறைய சிவபக்தர்கள்லாம் வந்து இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த கோவிலில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம சேனலுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.